அத்தியாயம் 11. மல்லாக்க படுத்த வெட்டத்தை பார்த்து ஏதேதோ சிந்தனையில் உழன்று கொண்டிருந்தவன் அரைக்கதவு தட்டும் சத்தத்தில் தன்னிலை வந்த நரேன், யா கமின் என்கவும் மெதுவாக கதவை திறந்து உள்ளே வந்த குணவதி, தம்பி சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், வந்து சாப்பிடுப்பா தயக்கமாக சொல்லவும் படுத்த வாக்கிலே தலையை மட்டும் தூக்கி அவன் நின்ற திசையை பார்த்தவன், அதுக்கு ஏன் தேவையில்லாம ரூப்க்கு வந்தீங்க, நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வந்து சாப்பிட்டிருப்பேனே. அவன் குரலில் தெரிந்த வெறுப்பை கண்டு பெற்ற மனம் புழுங்கியது. என்ன தவறு செய்தேன் என்று கட்டிய கணவன் முதல் பெற்ற பிள்ளைகள் வரை தன்னை ஒரு தேண்ட தகாதவள் போல் வெறுத்து ஒதுக்கி வைக்கிறார்கள். ஆசை ஆசையாக காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவனும் தனக்கு உண்மையாக இல்லை. அவரிடம் நம்பி ஏமாந்து பிள்ளைகளை பெற்றுக் கொண்டதற்கு பிள்ளைகளும் தன்னை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. எதற்காக இப்படி ஒரு நரகமான வீட்டில் இன்னமும் அடிமையை விட மோசமான நிலையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறேன்? என்றாவது ஒரு நாள் கணவன் பிள்ளைகள் தன்னை மதித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், அப்படியானால் அந்த எண்ணத்தை அப்படியே மறந்து மடிந்து விடு என்று பலமுறை மனமும் மூளையும் கோப்பாடு போட்டு ஓய்ந்து போனதுதான் மிச்சம். ஏதோ ஒருவித பிடிப்புதான் இன்னமும் அவர் உயிர் வாழ உந்துதலாக இருந்து வருகிறது. அவன் பேசியதற்கு பதில் பேசாமல் வேதனையாக கையில் உணவோடு நின்றவரை கண்டு என சளைத்துக் கொண்டவன், நான் மெதுவா கீழே வந்தே சாப்பிட்டுப்பேன், கொண்டு வந்த சாப்பாடு எடுத்து முதல்ல நீங்க போங்க. அவன் விரட்டவும், மதியம் நீ சாப்பிட வருவன்னு ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன், அதான் எங்க நைட்டும் சாப்பிடாம இருந்துருவியோன்னு கவலையில அவசரப்பட்டு சாப்பாடு கொண்டு வந்துட்டப்பா, ஒரு ரூம்க்கு வந்ததுக்கு என்னைய மன்னிச்சிரு. கண் கலங்க தொண்டை அடைக்க சொல்லியவர் சாப்பாட்டோடு திரும்புகையில் தேங்கி இருந்த கண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. போகும் அவரின் முதுகையே வெறித்தவனுக்கு என்ன தோன்றியதோ வேகமாக எழுந்து சென்று தாயின் முன்னால் நின்றவன் அவர் கையில் இருந்த உணவு தட்டை வாங்கி, கொண்டு வந்துட்டீங்க, இன்னைக்கு இதே சாப்பிட்டுக்கிறேன், இனிமே இப்படி கொண்டு வராதீங்க. சுடுசுடுவென விழுந்தவன் அவரின் கண்ணீர் வழியும் முகத்தை ஒரு நொடி பார்த்துவிட்டு அவன் அறைக்கு சென்று கதவடைத்துக் கொண்டான். மகனின் திடீர் செயலில் சொல்லன்னா உணர்வில் மகிழ்ச்சியாக அவன் அறை கதவை பார்த்துவிட்டு திரும்பியவர் கண்ணம் சொல்லென எரிந்தது. ஏண்டி, என் போட்டு தைரியம் இருந்தா என் பையன் ரூம் வரைக்கும் போயிருப்ப, எத்தனை தடவை சொல்றது, என்கிட்டயோ இல்ல என் பசங்க கிட்டயோ ஒட்டி உறவாட முயற்சி பண்ணாதன்னு என்ற பற்களை கடித்த பரமானந்தம் கூட்டம் முடித்த கையோடு ஓட்டு கேட்டு தெரு தெருவாக அலைந்து திரிந்துவிட்டு வீட்டுக்கு வந்தவர் கண்ணில் நரையிலிருந்து குணவதி வருவதும் நரேன் அவரிடம் பேசிவிட்டு உணவை வாங்கி சென்றது எல்லாம் பட்டுவிட்டது. பிள்ளை மதியத்துல இருந்து சாப்பிடல, அதான் சாப்பாடு கொண்டு வந்த பயத்தோடு சொன்னவரை வெறியாக முறைத்து, ஒருவேளை சாப்பிடலன்னா என்ன செத்தா போயிடுவான், பார் இன்னொரு முறை என் பசங்களோட நீ பேசக்கூட முயற்சி பண்ணக்கூடாது, ஏன்னா நீ படிக்காத தற்குறி முட்டாள், உனக்கெல்லாம் என் பிள்ளைங்க மேல உரிமை கொண்டாட எந்த ஒரு தகுதியும் இல்லை என்றவர்தான் குணவதியின் சொத்துக்காக ஆசைப்பட்டு அவரை உருகி உருகி காதலிப்பது போல் நடித்து திருமணம் செய்து கொண்டவர். 4 பேர் மதிக்க வேண்டும் என்பதற்காகவும் குணவதி மேலிருந்த மோகத்திலும் வேண்டா வெறுப்பாக பிள்ளைகளை பெற்றுக் கொண்டவர். எப்போது குணவதியின் சொத்துக்கள் எல்லாம் அவர் கைக்கு சேர்ந்ததோ அப்போதிலிருந்தே பரமானந்தம் தன் உண்மை குணத்தை காட்டத் தொடங்கிவிட்டார். குணவதியை மட்டம் தட்டி தேல் போல் கொட்டி பிள்ளைகளை கூட அவரிடம் பேச அனுமதித்தில்லை. இன்று வரை நரேன் நேத்ராவும் அப்பாவின் சொல்படி அவரை போலவே சுயநலமாக வளர்ந்து விட்டனர். உள்ளுக்குள் பெருகிய வேதனையோடு, இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என்று அவரின் முகத்தை பாராமல் சொன்னவர் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் தனி அறையில் சென்று அடைந்து கொண்டார். அவர் சென்ற அடுத்த நிமிடம் நரேன் அறைக்குள் புகுந்தவர் அவன் படுக்கையில் அமர்ந்து போனில் ஒரு புகைப்படத்தை பார்த்தபடி உண்டு கொண்டிருந்தவன் தட்டு சீலிங் வரை பறந்து தரையில் விழுந்து உணவுகள் சிதறியது. டாட், என்ன பண்றீங்க? அவன் கோபமாக எழுந்து உணவு கையோடு கத்தவும், அதைத்தாண்டா நானு கேக்குறேன், என்ன அது புது பழக்கம் நரேன்? சிதறிய உணவை காட்டி கோபமாக அவர் கேட்க, பார்த்தா தெரியல, சாப்பாடுதான் டாட், அதையே தட்டி விட்டீங்க. உணவை தட்டி விட்டதும் கோபம் வந்து விட்டது. நல்லா தெரிஞ்சுதான் தட்டி விட்டேன், இன்னைக்கு அவ கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிடுவ, நாளைக்கு அவளை அம்மான்னு கூப்பிட்டு உறவு கொண்டாடுவ, இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அவரும் பதிலுக்கு கோபமாக கத்த, அப்படின்னு பார்த்தா தினமும் அவங்கதான் சாப்பாடு ரெடி பண்ணி பரிமாறிட்டு இருக்காங்க, அப்பெல்லாம் உங்களை அம்மான்னு கூப்பிட்டு உறவு கொண்டாடிட்டா இருந்த? எதிர்த்து பேசியவன் கண்ணம் பழுத்தது அவர் அடித்த அடியில். என்கிட்ட எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? அதே மாதிரிதான் கூட்டத்துல இருந்து சொல்லாம கொள்ளாம ஓடி வந்திருக்க. போன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப். என்ன நினைச்சிட்டு இருக்க நரேன்? கண்கள் சிவக்க கொந்தளித்தவரை வெறுப்பாக பார்த்தவன் எதையோ பேச திடிக்கும் நாக்கை கடைக்கப்பட்டு அடக்கியபடி பதில் பேசாமல் நின்றான். நான் சொன்னா மறுபேச்சு பேசாம என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம அதை நீ செய்யணும். இதுவரை உன் ஆசைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு அப்பனா உன்னை படிக்க வச்சு தனியா தொழில் தொடங்க அனுமதி கொடுத்து, இனிமே என் ஆசை என்னோட பெத்த என் பிள்ளையா நீ எனக்கு துணை இருக்கணும். உனக்கு கட்சினா பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்து உன் மனசை மாத்தி கட்சியில் எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போலாம்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டதை வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அதான் வேற ஒரு முடிவு பண்ணிருக்கேன் என்றவரை அவன் கேள்வியாக பார்க்க, உனக்கு கல்யாணம் பண்ண போற நரேன்,
என்றதும் அவன் மற்றொரு கையில் வைத்திருந்த அலைபேசி கீழே விழவும் அதில் தெரிந்த ஒரு பெண்ணின் புகைப்படத்தை கண்கள் இடுங்க பார்த்தவர் குனிந்து அவன் போனை எடுக்க போக அவருக்கு முன்பு அவசரமாக குனிந்து சட்டென போனை எடுத்து அணைத்து பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக் கொண்டவள், ஓகே டேட், உங்க இஷ்டம், என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா செய்யுங்க என்றவன் விறுவிறுவென அறையிலிருந்து வெளியேறினான். நேத்ராவை கையில் ஏந்தி கொண்டு தேஷா தேஷா என முணுமுணுத்துக் கொண்டே திக்ரமை பிடித்தவன் போல் அவன் அறைக்கு சென்றவனை அனைவரும் குழப்பமாக பார்த்து நிற்க முதலில் சுதாகரித்த வர்மன், விழி அவனை போய் பாரு, பார்க்கவே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்க மாதிரி தெரியறான், அப்படியே அந்த பொண்ணுக்கு துணி மாத்தி விட்டு வா என்றிட, என தெளித்தவள் நேத்ராவின் பெட்டிகளை திறந்து அவளுக்கு மாற்றிவிட உடுப்பு எடுக்கலாம் என திறக்க அதுவெல்லாம் மொத்தமாக மழையில் நனைந்து சொத சொதவென ஈரம் சொட்டியது. சோ, இப்ப அவளுக்கு என்ன துணி மாத்தி விடுறது? யோசனையாக குத்த வைத்து அமர்ந்திருந்தவளை உலுக்கிய வர்மன், ஏ விழி, உன் துணி ஏதாவது எடுத்துட்டு போடி, அதை விட்டு என்னத்தை தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணுல வரும், இதை எடுத்துட்டு போறேன் என்றவள் வேகமாக அவள் அறைக்கு சென்று ஒரு நைட்டியை எடுத்துக்கொண்டு ராம் அறைக்கு ஓடியவள் அங்கு நேத்ராவை படுக்க போடாமல் கையில் வைத்துக் கொண்டே திரும்பி நின்றிருந்தவன் உருவத்தை பார்க்கவே என்றுமில்லாமல் இன்று ஏனோ பயத்தில் படபடப்பாக வந்தது பணிக்கு. மெதுவான குரலில் மாமா என்று அவள் அழைத்து அவன் தோளில் கரம் பதிக்க சட்டென ஏதோ நிஜ உலகுக்கு வந்தவன் போல் கையில் இருந்த நேத்ராவை வெறுப்போடு பார்த்து, இன்னுமா இவளை கையில வச்சு சுத்திட்டு இருக்க என்று நினைத்து படுக்க வைக்க போகும்போதுதான் அது தன் படுக்கை என உணர்ந்து தன் அறையை நோட்டம் விட்டவன், இவளை எப்படி தன் அறைக்கு தூக்கி வந்தோம் என்ற யோசனையோடு கோபமாக மீண்டும் அவளை வெளியே தூக்கி செல்ல முனைய, மாமா பிளீஸ், அவ ரொம்ப நினைஞ்சு போயிருக்கா, இப்படியே விட்டா ஜன்னி வச்சுட்டு பிளீஸ் மாமா அவளை படுக்க வைங்க, நான் ட்ரெஸ் மாத்தி விடுறேன், ஏதாவது சாப்பிட கொடுக்குறேன், அப்புறம் கூட நீங்க உங்க இஷ்டத்துக்கு அவளை வெளியே கொண்டு போய் வந்து படுக்க வைங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன் கெஞ்சலாக பணி சொல்லவும் அவளை கோபமாக முறைத்தவள் எதுவும் பேசாமல் அவளை படுக்கையில் பொத்தென படுக்க வைத்து அதே கோபம் குறையாமல் பெண்ணை இருந்த அவன் கழுத்துச் சங்கிலியும் அவளின் தாலியையும் எப்படி பிரித்தெடுத்தானோ, ஆனால் பிரித்து விட்டான். பிரித்த கையோடு வேகமாக ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொள்ள அவனை ஆயாசமாக பார்த்த பணி, இனி எல்லவெல்லாம் நடக்கப் போகிறதோ என நினைத்துக் கொண்டு நேத்ராவின் ஈரமான உடையை மாற்ற வேண்டி மேல் சட்டையை கழட்டும் போது அவளின் இடப்பக்க கழுத்துக்கும் மார்புக்கும் நடுவில் நாலனா பிள்ளைக்கும் சற்று குறைவான அளவில் கருகர மச்சம் ஒன்று இருப்பதை சாதாரணமாக பார்த்துவிட்டு நைட்டியை அணிவித்தவள் அவளின் தோள்பட்டை வரை உள்ள கலரிங் செய்த 2 பின்னலிட்டிருந்த முடியை களைந்து போந்துவிளை எடுத்து துவட்டிவிட்டு படுக்க வைத்து அவள் உணவெடுக்க வெளியே செல்லவும் குளித்துவிட்டு ராம் வரவும் சரியாக இருந்தது. அத்தியாயம் 12. இரவின் கருமை கரைந்து தெளிவாக புலரும் செங்கதிரும் தனது இதமான சூரிய ஒளியை எங்கும் பரவ விட்டிருக்க நேற்று முழுக்க கொட்டும் மழையில் நின்ற அசதி தீராது இரவு பனி உணவு கொடுத்ததில் மயக்கம் கலந்து அது தூக்கமாக தொடர்ந்து மணி 8 நெருங்கிய வேளையிலும் நன்றாக துயில் கொண்டவளின் மூடியிருந்த கண் கருமணிகள் உருண்டது. உறக்கம் களைய போகும் அறிகுறியாக மெல்ல உறக்கம் களைந்து கண் விழித்தவளுக்கு கால்கள் எல்லாம் செயலிழந்ததை போன்ற உணர்வு. இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் நேற்று நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அசை போட்டபடி தான் எங்கிருக்கிறோம் என்று நன்றாக கண்ணை கசக்கிக் கொண்டு மீண்டும் அவ்வறையை புதிதாக பார்த்தவளுக்கு விளங்கியது தாம் இருப்பது ராமின் அறைதான் என்று. சுற்றிலும் பார்வையை மேய விட்டவள் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த தீஷாவின் புகைப்படத்தை வெறித்து பார்த்தாள். அழகான வட்ட முகம், கள்ளம் கவடமற்ற முத்த பற்கள், அது தெரிய பால் சிரிப்பு, நெற்றியில் மெரும் நிற கோபுர பொட்டு, வகுட்டிலும் வட்டமாக குங்குமம் வைத்து மல்லிசரம் அவள் தோளை நிறைத்திருக்க காதில் அளவான தங்க ஜிமிக்கி, கழுத்தில் ஒற்றை செயின், கூடவே நேத்ரா இப்போது அவள் கழுத்தில் அணிந்திருக்கும் அதே மாங்கல்யம் தீஷாவின் மார்பில் உரிமையாக தொங்க, அரக்கு பட்டு புடவையில் சாந்த சுரூபிணியாக இருந்த தீஷாவின் படத்தை எத்தனை நேரம் பார்த்தாளோ. ஏ என்ற இடி முழங்கும் சத்தத்தில் சாதாரண பெண்ணாக இருந்திருந்தாள் இந்நேரம் பயத்தில் தேகம் தூக்கி வரப்போட்டிருக்கும். ஆனால் இவள் அப்படி இல்லையே. சாதாரணமாக ராம் பக்கம் திரும்பியவளை எரிச்சலாக கண்டவன், சாமர்த்தியமா திட்டம் போட்டு என் ரூம்குள்ள நுழைஞ்சிட்டல, இதுக்கு மேலே நீங்க ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடி. அவன் கர்ஜனையான குரலிலும் மிரளவில்லை அவள். நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்? சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல் ஒன்னும் தெரியாதவள் போல் கேட்டவளை பார்க்கையில் கொள்ளும் வெறி ஏறியது. ஏன் போகணுமா? உனக்கு என்னடி உரிமை இருக்கு இங்க இருக்க? கண்கள் சிவக்க அவன் கத்த, உங்க பொண்டாட்டின்ற உரிமை பலமான பாலமா என் கழுத்துல நீங்களே உங்க கையால கட்டின இந்த தாலி இருக்கு என்று நைட்டுக்குள் இருந்த தாலி சரடை அவள் தூக்கி காட்டி திமிராக அவள் பார்த்த பார்வையில் மேலும் மேலும் அவளை வெறுத்து கொண்டிருந்தான் ராம். அதை என் விருப்பத்தோட உன் கழுத்துல கட்டி இருந்தாதான் நீ சொன்னிய உரிமை, மதிப்பு, மரியாதை, வெங்காயம் எல்லாம் இருக்கும். பச்சை குழந்தைங்களை கடத்தி வச்சு கொண்டுடு வேணும் மிரட்டி தாலி கட்டிக்கிட்டவளுக்கு அந்த தகுதியெல்லாம் இருக்குமா என்ன? நக்கலாக அவன் கேட்டதில் ஒரு நிமிடம் முகம் கருத்து தெளிந்தவள், எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு, உங்களை லவ் பண்ண, உங்க மனைவியா உங்க கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்ட,
அதான் வேற வழி இல்லாம அப்படி செஞ்சு மிரட்டி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர எனக்கு குழந்தைங்களை கொல்ற அளவுக்கு எண்ணமெல்லாம் துளி கூட இல்ல ராம். நான் அப்படிப்பட்டவளும் கிடையாது. தன் தரப்பு நியாயத்தை அவனுக்கு புரிய வைக்கும் நோக்கில் அவள் சொல்லவும் ராம் அவளை கிஞ்சித்தும் நம்பி இருக்கவில்லை. நீ சொல்ற அந்த கதையெல்லாம் இழிச்ச வாயம்னாது கிடப்பான், அவகிட்ட போய் சொல்லு, நம்புவான். அதை விட்டு என்ன முட்டாளாக்கலாம்னு நினைக்காத. என்ன சொன்ன? என் மேல உனக்கு லவ்வா என்று கேட்டு இடுப்பில் கை வைத்து காற்றில் உதடு குவித்து ஊதி ஏளனமாக சிரித்தவன், கிளப்பு பார்ட்டி சரக்குன்னு கண்டவனையும் உரசிட்டு சுத்துற உனக்கு ஏன் மேல லவ்வாடி? அப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? லவ்வுக்கு பதிலா லஸ்ட்ன்னு வேணா பேர் வச்சுக்கோ, பொருத்தமா இருக்கும். கடுமையாக உரைத்து எப்போதும் அவள் மேல் வாரி இறைக்கும் வெறுப்பை அளவில்லாமல் அள்ளி வீசினான் அவள் சொன்னதை கேட்டு. எத்தனை நாளும் அவன் எத்தனையோ வார்த்தைகளை பயன்படுத்தி காயப்படுத்திய போதிலும் பெரிதாக அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவனே கதி என்று சுற்றி வந்தவளுக்கு இப்போது அவன் சொன்ன வார்த்தையை கேட்டதும் மனம் உண்மையாகவே காயப்பட்டுத்தான் போனது. அவன் சொன்னது போலவே நிறைய ஆண் நண்பர்களுடன் குடியும் கூத்துமாய் முக்கிய பாகங்கள் அவர்கள் மேல் உரசாத வகையில் ஆட்டம் பாட்டம் என்று இருந்தவள்தான். அதற்காக தப்பான நோக்கத்தில் யாரிடமும் அவளும் பழகவில்லை. அப்படி அவளிடம் நெருங்கியவர்களையும் அவள் விரல் நுனி தொடவும் அனுமதித்ததில்லை. அப்படி இருக்க ராம் சொன்ன லஸ்ட் என்ற வார்த்தையில் சொல்லன கோபம் வந்தாலும் நினைத்ததை சாதிக்கும் வரை அவன் பேசுவதை எல்லாம் பல்லை கடித்து பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று மனதில் உறுதி பூண்டவள், நீங்க எப்படி வேணா பெயர் வச்சுக்கோங்க ராம், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஏன்னா என் காதல் உண்மையா பொய்யா இல்ல நீங்க சொன்ன மாதிரியே லஸ்டான்னு என் மனசுக்கு தெரிஞ்சா போதும். என்னை என்னைக்கு நம்பி முழுசா ஏத்துக்கிறீங்களோ அப்ப நீங்களும் என் மனச உணர்வீங்க. அவனிடம் தீர்க்கமாக உரைத்தவள், என்ன நீங்க முழுசா ஏத்துக்கிற அன்னைக்கு நீங்களா நினைச்சாலும் நான் உங்களோட எப்பவும் இருக்க மாட்டேராம். என மனதோடு நினைத்து கொண்டவளின் கண்கள் தேஷாவின் படத்தை அன்னச்சையாக பார்த்து மீண்டது. குழந்தைங்களை கடத்தி மிரட்டின ராட்சசிக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கான என்று இகழ்ச்சியாக எதிர் விரித்தவன், உன் சைக்கோத்தனமான பேச்செல்லாம் எனக்கு கேட்க நேரம் இல்ல. வேலைக்கு போயிட்டு நான் பொழுதுக்கு வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. மீறி இருந்த கைகள் உயர்த்தி கண்கள் சிவக்க தாடை இருக சொன்னவன், நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். உறுதியாக உரைத்தவன் அவள் கழுத்தில் இருந்த தாலியை ஒரு நொடி நின்று பார்த்துவிட்டு ஏற்கனவே குளித்து முடித்து தயாராக இருந்தவன் அவன் பேக் மற்றும் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். காலை உணவை பணி எடுத்து வைத்துக் கொண்டிருக்க பத்மா குழந்தைகளுக்கு உணவிட்டுக் கொண்டிருந்தவர், பனிமா நேத்ரா நேரம் கண் முழிச்சிருப்பாளா என்க? இருக்குத்த. சரிம்மா, அவ முழிச்சிட்டா டீ காஃபி ஏதாவது போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வா. நேத்துல இருந்து பிள்ளை எதுவும் சாப்பிடாம இருக்கு. ஆனா மாமா உள்ள இருக்காரேத்த, அவர் மீறி நேத்ராவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல என் மேல ஏற்கனவே கோமா இருக்காரு. இதுல அவளுக்கு டீ போட்டு கொண்டு போனா மாமா என்கிட்ட பேசவே மாட்டாரு என்றாள் சோகமாக. அதுவும் சரிதான், கோபம்னா என்னன்னு தெரியாதவனுக்கு தேஷா போனதுல இருந்தே ரொம்ப கோபம் வருது பணி என்று அவர் சொல்லும் போதே அரைக்கதவை அடித்து திறந்து கொண்டு கோபம் குறையாமல் வெளியே வந்த ராமை, ராம், மாமா என்று பணி பத்மா இருவரும் ஒரு சேர அழைக்க அவர்கள் முகத்தை பார்க்காமல் என்ன என்றான் வார்த்தையில் எரிச்சல் மண்டி. அதிலேயே அவன் கோபத்தின் அளவு தெரிய நேத்ராவை பற்றி வாய் திறக்க வந்த பணி கம் போட்டதை போல் வாயை மூடிக்கொள்ள பத்மாதான் உணவருந்தி விட்டு செல்லுமாறு சொன்னார். எனக்கு வேண்டாமா என்று யார் முகத்தையும் பார்க்க பிடிக்காமல் விறுவிறுவென வெளியே சென்றவனை பார்த்து கொண்டே வந்த வர்மன் பனி முகம் சுருங்கி இருப்பதை பார்த்து அவளை இடித்துக் கொண்டு இருக்கையில் அமர்ந்தான். அவன் இடித்த இடியில் அவனை கண்டு முறைத்தவள் அவனுக்கு உணவு பரிமாறாமல் அடுக்கலையை சுத்தம் செய்ய சென்றுவிட போகும் அவளை பார்த்தவனுக்கு சிரிப்பாக வந்தது. இரவில் மட்டும் அவளை விடாத நாடி மூச்சரைக்கு அவள் அங்கம் ருசித்து அங்கேயே தவம் கிடப்பவன் விடிந்ததும் அவளை கண்டு கொள்ளாமல் தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கும் கோபம் அது. நேற்று இரவும் ராம் குளித்து விட்டு வந்தவன் நேத்ரா அவன் படுக்கையில் சுருண்டு கிடப்பதை பார்த்து கொண்டே மெத்தைக்கு எதிரே உள்ள சோஃபாவில் அமர்ந்து இரு கைகளாலும் தலையை தாங்கி பிடித்துக் கொண்டு டென்ஷன் குறையாமல் அமர்ந்திருக்க 4 இட்லி சட்னி வைத்து நேத்ராவுக்கு உணவு கொண்டு வந்த பணி ராமின் கோப முகத்தை கண்டு ஒரு நொடி பயந்து பின் இறைஞ்சலாக, இது மட்டும் செஞ்சிடனே பிளீஸ் என்று பாவம் போல் கேட்கவும், ஏதாவது செய் என்ன விதமாக அவன் எங்கோ திரும்பிக் கொள்ள, அப்பாடா இது போதும் என நேத்ராவை சிரமப்பட்டு சாய்ந்து அமர வைத்து ஒவ்வொரு வாயாக இட்லி எடுத்து வைப்பதற்குள்ளேயே பலமுறை தலையை தொங்க போட்டு சரிந்து விழுந்தவளுக்கு ஒரு வாய் இட்லி கூட கொடுக்க முடியாமல் தவிப்பதை பார்த்தவன், ச என்ன சலிப்பாக எழுந்து வந்தராம். நேத்ரா சரிந்து விழாதபடி அவள் தோளை ஒரு கரத்தால் பிடித்து தலை சரியாமல் அவன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டதும் பனி வேக வேகமாக இட்லியை ஊட்ட நல்ல பசி போல உறக்கத்திலும் வேகமாக உணவை விழுங்கினாள். அவளுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு ராமை பார்க்க அதுவரை வேண்டா வெறுப்பாக அவளை பிடித்துக் கொண்டிருந்தவன் பொத்தான அவளை விட்டுவிட்டு சோஃபாவில் சென்று படுத்துக் கொண்டதும் ஒரு பெரும் மூச்சு விட்டு வெளியே வந்த பணியை கையில் அள்ளிய வர்மன்,
கோபமாக இருக்கிறேன் என்ற முகமூடி போட்டு தன்னவள் மேனியில் அதரம் கொண்டு ஓவியம் வரைந்தவன் வரைந்த ஓவியத்தை புரட்டி போட்டு அவளிடம் சொக்கி கிடந்து விட்டு விடிந்ததும் அவளை விட்டு தள்ளி சென்றவனை பார்த்து அழுகையாக வந்தது பணிக்கு. ஒருமுறை இருமுறை என்றால் பரவாயில்லை, தொடர்ந்த 3 நாட்களாக பகலில் அவன் காட்டும் பாராமுகம் ஏனோ. நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் தான் தானோ என்ற எண்ணத்தில் குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகி போனவள் இனி பிரச்சனைகளை எல்லாம் தாமே முடிந்த மட்டும் சரி செய்துவிட்டு பிறகு தன் கணவனை பார்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தனது கோபத்தை எல்லாம் பாத்திரங்கள் மீது காட்டிக் கொண்டிருந்தாள். பத்மா இருவரையும் கண்ணும் காணாததை போல் இருந்தார். அவர்கள் நடுவில் புகுந்து பஞ்சாயத்து செய்து வைப்பது பெரிதல்ல. நாங்கள் எங்கே சண்டையிட்டுக் கொண்டோம் என்று இருவருமே ஒரு சேர அப்பாவியாக கேட்கும் கேள்வியில் மண்டையை பீத்துக் கொள்வது என்னவோ பத்மாதான். எப்படியும் ஒருவருக்கொருவர் சமாதானமாக போய்விடுவார்கள் என்ற எண்ணத்தில் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தோட்டத்திற்கு சென்று விட்டார். அவர் செல்வதை பார்த்து திரட்டு பூனை நைசாக கிச்சன் பக்கம் பதுங்கி சென்று பாத்திரங்களுடன் கைபந்து ஆடிக்கொண்டிருந்தவளின் பெண்டாலிருந்து அணைத்து, "விழி, என் மேல கோமாடி" என்று அவள் காதுக்குள் கிசுகிசுக்க முதலில் துள்ளி பின் கணவன் தான் என்றதும் அவனிடம் பேசாமல் மௌன விரதம் கடைபிடித்தவள் இதழை இருவிரல் கொண்டு ஜவ்வாக இழுத்து பிடித்தான். "இப்ப மட்டும் நீ என்கிட்ட பேசல, இது முழுசா என் வாய்க்கு போயிடுடி, எப்படி வசதி?" என புருவம் ஏற்றி இறக்க அவன் கையை தட்டிவிட்ட பணி, "போட, உங்ககிட்ட ஒண்ணு பேச எனக்கு விருப்பம் இல்ல. 2-3 நாளா எப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு தெரிஞ்சியோ அப்படியே நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன்." மூக்கை உறிஞ்சி செனுங்கும் அழகு பெண்ணை வெகுவாக கண்டு ரசித்தான் வர்மன். "சரி போடி, ஆனா நான் இல்லாத போ" என்றவன் என்னவோ நான் வேலைக்கு சென்ற பிறகு போய் என்ற அர்த்தம் கொண்டுதான் சொன்னான். ஆனால் பணிக்கு அது வேறு மாதிரி புரிந்துவிட பதறி போனவள், "வரு, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் வரு?" கண்ணில் நீர் கோர்த்து அவள் சொன்னதும் தான் அவள் புரிதலை கண்டு தலையில் அடித்துக் கொண்டவன், "ஏ விழி, நீயா உன்னை நினைச்சு லூசு மாதிரி உளறாதீ. முதல்ல நீ வா, நேத்துல இருந்து சரியா சாப்பிடாம உடம்பு ஒரே நாள்ல ஒட்டி கிடக்கு" என்றவன் அவளை தூக்கி சென்று உணவு ஊட்டியபடி, "எல்லாம் சரியாகும் ஒளிமா, நீ வீணா போட்டு மனசை குழப்பி உடம்பு கெடுத்துக்காத. எதுவா இருந்தாலும் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். நீ நம்ம பசங்களையும் என்னை மட்டும் கவனிச்சுக்கிட்டா போதும்" என்று அவளுக்கு ஆறுதல் கூறி அவள் கையால் காலை உணவை முடித்துக் கொண்டு ஆழமாக அவள் இதழில் தன் முத்திரையை பச்சக்கென்று பதித்துவிட்டு போக கணவனின் சகஜமான பேச்சில் மனம் தெளிந்து அவன் முத்தத்தில் முகம் சிவந்து நின்றாள் பணி. ராம் அரைவாயில் நின்று கணவன் மனைவி இருவரும் நடத்திய காதல் நாடகத்தை எல்லாம் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் நேத்ரா. இங்கே ஒரு பிரபலமான திருமண ஹால் ஒன்றில் தனது மாமாவுடன் அவரின் நண்பனின் மகன் திருமணத்திற்கு வந்த ஸ்ருதி மயங்கிய நிலையில் ஒரு அறையில் உள்ள பஞ்சு மெத்தையில் கிடக்க அவளை அழைத்து வந்த அவளின் மாமாவோ ஒருவனிடம் கை நிறைய கட்டு பணத்தை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றார். ஸ்ருதியின் தாய்மாமா பணத்தாசை பிடித்த மிருகம். பணத்திற்காக சொந்த மனைவியையே கூட்டிக் கொடுத்தவர். யாருடனோ அவர் ஓடிவிட்டார் என்ற பழியை சுமத்திவிட்டு இன்றளவும் சிறு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார். அதில் ஒன்றுதான் மாமா வேலையும். அப்படித்தான் மகன் திருமணத்தை வைத்துக் கொண்டு மகள் போல் உள்ள ஸ்ருதியை எங்கோ பார்த்துவிட்டு அவள் மேல் உள்ள ஆசையில் பித்தேறி ஸ்ருதியை பற்றி விசாரித்ததில் தனது நண்பனின் தங்கை மகள்தான் என்று தெரிந்ததும் நண்பனின் தொழிலை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்த அந்த பெரிய மனிதர் கூச்சமின்றி ஸ்ருதியை ஒரு நாளுக்கு மட்டும் விருந்தாக கேட்டதும் இல்லாமல் விருந்து தன் மகனின் திருமணத்தன்றே முடித்துக் கொள்கிறேன் என்று பிளான் போட்டார். தன் மாமா எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் அறிந்திராத ஸ்ருதி அவர் மேல் உள்ள மதிப்பில் அவர் அழைத்ததும் எங்கே ஏன் என்ற கேள்வி எதுவும் கேட்காமல் அப்பாவியாக வந்து சிக்கலில் மாட்டிக்கொண்டாள். ஸ்ருதி அவள் பருவம் எய்திய போதுதான் அவள் கடைசியாக புடவை கட்டியது. அதோடு இப்போது அவளின் மாமா கட்டாயப்படுத்தியதின் விளைவால் பார்லர் சென்று ஃபேன்சி சேலை ஒன்றை கச்சிதமாக கட்டிக்கொண்டு திருமணத்திற்கு வந்திருந்தாள். அவர் கட்டாயத்தின் காரணம் ஏன் என்று அவர் மேல் நம்பிக்கை உள்ள சிறு பெண்ணுக்கு எப்படி தெரியும்? அது அவரின் தொழிலின் ட்ரிக்ஸின் எதுவும் ஒன்று. தன் சுய நினைவை இழந்த நிலையில் எசக்கு பிசகாக நலங்கி இருந்த சேலையில் தெரிந்த வளமையான செலிப்பழகை கண்களால் பருகிக் கொண்டே உள்ளே நுழைந்த பெரிய மனிதரின் முகமெல்லாம் இரத்த கிளறியாக மாறி தரையில் சுருண்டு விழுந்தார். யார் வேலையாக இருக்கும்? அத்தியாயம் 13. ஒரே திருமண ஹாலில் 2 வெவ்வேறு திருமணங்கள் நடக்கவிருந்தது. மேல் தளத்தில் ஒரு திருமணமும் கீழ்த்தளத்தில் மற்றும் ஒரு திருமணமும் நடக்கவிருக்க கீழ்த்தளத்தில்தான் நரேன் தனது பள்ளி தோழரின் திருமணத்திற்கு நண்பர்களோடு வந்திருந்தார். சிவப்பு நிற துணிகளை போர்த்தி இருந்த இருக்கைகளில் அமர்ந்து பாலிய நண்பர்களோடு கலகலத்துக் கொண்டிருந்தவனின் பார்வை யதார்த்தமாக எதையோ பார்த்துவிட்டு பார்வையை திருப்பி பின் சட்டென மீண்டும் அவசரமாக அவன் பார்த்த திசையே பார்வையை பதித்தான். கிளிப்பச்சையில் கற்கள் பதித்து ஃபேன்சி புடவையை மடிப்பெடுத்து கட்டி மேட்சிங் அணிகலன்கள் அணிந்து தனது மாமாவோடு எதையோ பேசிக்கொண்டே வந்தவளின் அடர் சிவப்பு நிற உதட்டு சாயத்திற்கும் அவள் உடுத்தி இருந்த கிளிப்பச்சை சேலைக்கும் அழகு வண்ண பச்சை கிளியே உருவம் பெற்று நடந்து வருவதைப் போல் இருந்தது. "டேய் நரேன், நாங்க கூப்பிடுறதுக்குதான் காதுல வாங்காம அப்படி யாரடா பாத்துட்டு இருக்க?" என்று கேட்டான் அவன் தோழன் ஒருவன்.
அவன் முழுக்கவும் நெற்றியை பெருவிரல் கொண்டு தேய்த்து, நத்திங்டா. ஆமா, இங்க இன்னைக்கு எத்தனை மேரேஜ் நடக்க போகுது? சேலையை தூக்கி பிடித்து ஒவ்வொரு படியாக ஏறி செல்லும் அவள் பெண் அழகில் பார்வையை செலுத்தியபடி அவன் வினவ, 2 மேரேஜ்டா. மேல யாரோ ரியல் எஸ்டேட் பண்ற பெரிய ஆளோட பையன் கல்யாணமாடா. அவன் தோழ சொல்ல. சரி என்றவன் அவள் கண்ணை விட்டு மறைந்ததும் ஸ்ருதியை பற்றிய சிந்தனையில் இருந்து வெளிவந்து தன் நண்பர்களிடம் கவனத்தை செலுத்தி இருந்தான். அரை மணி நேரத்தில் எல்லாம் ஸ்ருதியோடு சேர்ந்து சென்ற அந்த மாமா ஏசி ஹாலிலும் வழியும் வியர்வையை கர்ச்சீஃப் வைத்து படபடப்பாக துடைத்துக் கொண்டு அவள் இல்லாமல் வெறும் ஆளாக அவசரமாக செல்லுபவரை சந்தேகமாக பார்த்தவனுக்கு அவள் எங்கே என்ற யோசனை எழவே சகஜமாக இருக்க முயன்று நேரத்தையும் படிக்கட்டையும் அவள் வருவாளா என மாறி மாறி பார்த்து கொண்டு இருந்தவனுக்கு ஏதோ சரியில்லை என்று உள்ளுணர்வு தோன்றவே 15 நிமிடங்கள் கடந்தும் அவள் வரவில்லை என்றதும் தாமதிக்காமல் எழுந்து சென்றான். மேல் தளத்தில் சுற்றிலும் மோச்சரைக்க தேடியவன் எங்கும் அவளை காணாமல் போகவே ஒருவேளை லெப்ட் வழியாக சென்றிருப்பாளோ என்று நினைக்கும் போதே, டேய், ரூம் நம்பர் 112க்கு அரை மணி நேரத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஐயா சொன்னாரு, நம்ம ஐயாவுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா. ஒருவன் சொல்ல, அப்படி என்னடா பையன் கல்யாணத்தை வச்சுட்டு ரூம்குள்ள முக்கியமான வேலை என்றான் மற்றொருவன். அட, உனக்கு விஷயம் தெரியாதுல, நம்ம ஐயா கொஞ்சம் பொம்பளை விஷயத்துல அப்படி இப்படி, இப்ப யாராவது சிக்கியிருப்பாங்க, அதான் ஐயா பிஸி ஆயிட்டாரு என்று இருவரும் ரகசியமாக பேசி செல்ல இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த நரேன் கரங்களை இறுக மடக்கி சுவற்றில் குத்தியவன், ஸ்டூபிட் ஸ்ருதி, வந்திருக்கடி உனக்கு என கருவி கொண்டே ஒரு நொடி கூட வீணடிக்காமல் அவர்கள் பேசிக்கொண்ட அறையனை நோக்கி ஓடியவன் அங்கு ஸ்ருதி இருந்த நிலையும் அந்த பெரிய மனிதர் செய்யவிருந்த காரியத்தையும் கண்டு கொதித்து போய், டே என்ற முறுமலோடு அவரை நெருங்கி இருந்தான். திடீரென ஒருவன் இப்படி வந்து நின்றதும் பதட்டமானவர், டே, யார் நீ? இங்க உனக்கு என்ன வேலை? வெளியே போ என விரல் நீட்டி அதை ஆட்டி அவர் சொல்ல அதை எதையும் காதில் வாங்காதவன் நொடியில் அவரிடம் பாய்ந்து அவர் முகத்தை வெறி தீர பல பஞ்சுகள் விட்டு பஞ்சு பஞ்சாக ஆக்கியவன் காற்றில் கலைந்து கிடக்கும் உடையோடு மயக்கம் தெளியாது கிடந்த ஸ்ருதியின் உடையை சரி செய்யும் முனையில் அவளின் வளைவு நெளிவு கொண்ட பொன்மேனி அழகில் படிந்த பார்வையை அகற்ற முடியாமல் அவதிப்பட்டு போனவன் செய்ய போன வேலையை செய்ய முடியாமல் அப்படியே விட்டு அங்கிருந்த தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளிக்கவும் இமைகள் படபடக்க கண்களை திறந்து இருக்கும் இடத்தை பார்த்தவளுக்கு இங்க எப்படி வந்தோம் என்ற யோசனையோடே நரேன் இருப்பதை கண்டவளுக்கு பக்கென்றானது. இவன் எப்படி இங்கே என்று பதறிப்போய் மெத்தையை விட்டு அவசரமாக எழுந்தவள் அவன் பார்வை தன்னையே துளைப்பதை பார்த்து எரிச்சலானவள், சரியான பொறுக்கி, எப்படி பாக்குறான் பாரு, திருந்தாத ஜென்மம், எப்படித்தான் நான் போற இடத்துல மோப்ப பிடிச்சு வாரானோ என உதட்டில் முணுக்கள் தாளமிட்டு தன் முழுமையை சரி செய்து கொண்டு அவனிடம் பேசாமல் அவ்வறையை விட்டு வெளியேற பார்க்க அவளை போக விடாமல் அவளின் முட்டிக்கையை பிடித்து இழுக்கவும் இழுத்த வேகத்தில் அவன் நெஞ்சில் முட்டி நின்றவளின் கண்ணம் தீப்பொறி பட்டதைப் போல் திகு திகுவென எரிந்து கண்கள் கலங்கிப் போய் இருந்தது. அணில் தெரிக்கும் பார்வையை அவள் மீது பேசியவன் கண்ணம் தாண்டி வழியும் கண்ணீரோடு அதிர்ச்சியில் சிலையாக நின்றவளின் முகவாயை பிடித்திழுத்து, இனி எங்கேயாவது வெளியே வந்த இடத்துல கண்டவனும் கண்டதை குடுக்கறான்னு நாக்க தொங்க போட்டு வாங்கி குடிக்கிற வேலை வச்சுக்கிட்ட தொலைச்சிடுவன், ஜாக்கிரதை. கண்கள் சிவக்க கோபம் குறையாமல் எச்சரித்தவன் முக பாவனையில் மிரண்டு போன அவள் முகத்தில் என்ன கண்டானோ அவன் அடித்ததில் வேங்கி இருந்த அவள் பஞ்சு கண்ணத்தில் பச்சக் என்று இதழ் பதிக்க மேலும் அதிர்ச்சியானவளுக்கு எரியும் கண்ணத்தில் ஐஸ் ஒத்தரம் கொடுத்ததைப் போல ஜெல்லென்ற உணர்வில் அடிவயிற்றில் பூப்பந்துகள் உருள தானாக அவன் கரம் அவள் வெற்றிடையில் சுற்றி வளைக்கவும் சட்டென அவனிடமிருந்து துள்ளி குதித்து விலகி அவரையை விட்டு வெளியேறி ஓடியவள் அவளை அழைத்து வந்த மாமாவை தேடி அலைந்தவள் பின்னால், யாரும் இல்ல, ஒழுங்கா என் கூட வா என கடுமையாக மொழிந்து அவள் கரத்தை பிடித்து இழுக்க, இவன் என்ன திருடம் அடிக்கடி இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் என்ற கோபம் பொங்க, கை விடுங்க நரேன், நான் உங்களோட வரமாட்டேன், என் மாமா என்ன தேடுவாங்க, நான் போகணும் என்றவளை முறைத்தவன், அதான் சொல்றலடி, அந்த ஆள் இங்க இல்லன்னு, அப்புறம் என்ன மரியாதை, இப்ப என் கூட நீ வரல, அப்புறம் எல்லாரும் பார்க்க உன்னை என் தோள் மேல தூக்கிட்டு போக வேண்டி வரும், எப்படி வசதி என புருவம் ஏற்று இறக்கியதில் வெறுப்பாக அவனை கண்டவள், என் மாமாவா மரியாதைமா பேசாதீங்க மூக்கு விடைக்க அவள் சொல்லவும், அந்த ஆளுக்கு மரியாதை ஒன்றுதான் கேடு என மனதில் நினைத்து, அனாவசியமா பேசி டென்ஷன் பண்ணாத, வாடி என் கூட என அவளை இழுக்க, கையை விட்டுட்டு முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் என்றாள் வேண்டா வெறுப்பாக. நக்கலாக அவளை கண்டவள், அதெல்லாம் முடியாது, என்ன முன்னாடி போன்னு சொல்லிட்டு நீ பின்னாடி எஸ்கேப் ஆகவா, ஒழுங்கா கார் கிட்ட போற வரைக்கும் எதுவும் பேசாம என் கூட வர என்றவன் அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் பிடித்திருந்த அவள் கரத்தை விடித்து அவள் தோள் மீது உரிமையாக கைப்போட்டு அழைத்து செல்ல அவனிடம் வாய் கொடுத்து வம்புக்கு நிற்க பிடிக்காமல் அவனை மனதிலேயே கண்டபடி வசவிக்கொண்டே சென்றாள்.
ராம் வீட்டை விட்டு சென்ற பிறகு தன்மேல் இருக்கும் நைட்டியை பார்த்தவள் பணிதான் மாற்றி விட்டிருப்பாள் என நினைத்துக் கொண்டு அவள் பெட்டியை எடுக்க வெளியே வந்தவள் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் கொஞ்சிக் கொள்ளும் காட்சியை கண்டு அங்கேயே நின்று ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவளின் நினைவை மீட்டது பத்மாவின் பேச்சு குரல். பனிமா, சாப்பாடு வேலை முடிஞ்சதுன்னா குழந்தைங்களை குளிக்க வைமா, 2 மண்ணுல ஆட்டம் போட்டு அழுக்கு பிள்ளைங்களா மாறிட்டாங்க என்றபடி இரு குழந்தைகளின் ஒரு பக்க கையை பிடித்து இரண்டும் தத்தி தத்தி மெதுவாக நடந்து வந்து பத்மா அழைத்து வர குழந்தைகள் நடந்து வரும் அழகை பாத்திரங்களை எடுத்து வைத்தபடியே ரசித்த பணி, பாலுங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டாங்களாத்த? அவள் சிரித்தபடி கேட்க, இல்லம்மா, நான் தான் சாப்பிட்டது சரிக்க கொஞ்ச நேரம் விளையாட வச்சேன் என்றார். சரித்த, என் வேலை முடிஞ்சது, இதுல நேத்ராவுக்கு இட்லி எடுத்து வச்சிருக்கேன், அவ வந்தது கொடுங்க என்றபடி அவள் திரும்ப நேத்ரா இருப்பதை பார்த்தவள், வா நேத்ரா உட்காரு, சாப்பிட இட்லி எடுத்து வைக்கட்டுமா என்றவளுக்கு பதில் கொடுக்காமல் பாட்டியின் கையை பிடித்து ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் யுவதேவை என்ன நினைத்து பார்த்தாலும் அவள் பார்வை தன்ற திசையை கண்ட பணி அமைதியாக இருக்க, அம்மாடி நேத்ரா, பணி உன்னதாமா கேக்குறா, சாப்பிடுறியான்னு பத்மா சத்தமாக சொல்லவும் பார்வையை அவர் பக்கம் செலுத்தியவள், என் காது நல்லாவே கேட்கும், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பத்தி என்கிட்ட பேச வேணாம், பசிச்சா எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும், அதுக்கு முன்னாடி நான் குளிக்கணும், எங்க என் பெட்டி என்றாள் அதிகாரமாக. அவள் எடுத்தெறியும் பேச்சில் பத்மா முகம் சுருங்கி போக அதை கண்ட பணி, நேத்ரா, பெரியவங்க கிட்ட இப்படித்தான் பேசுவாங்களா என்று வாய் திறந்தவளை, போதும் என கை நீட்டி தடுத்தவள், எனக்கு இங்க யாரும் லெசன் நடத்த வேண்டாம், அண்ட் எனக்கு தேவையில்லாம பேசுறது சுத்தமா பிடிக்காது, வேர் இஸ் மை லக்கேஜ் முகத்தில் அடித்ததை போல் அவள் சொல்லவும் முகம் கருத்து போன பணி, அங்க இருக்கு என்றாள் கை நீட்டி பொறுமையாக. அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் ட்ராலியை திறந்து பார்க்க அதில் துணிகள் எதுவும் இல்லாமல் போகவே, ஹே, இதுல எங்க என் திங்ஸ் எதையுமே காணோம், என்ன எல்லா காஸ்ட்லியான கண்ண படுகிற ட்ரெஸ்ஸா இருக்குமோ, நீ எடுத்து வச்சுக்கிட்டியா? பணி கோபத்தில் வார்த்தையை விட உணவு மேஜையில் கை ஊனி அவளை அமைதியாக பார்த்த பணி, உன் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்படுறவன் நான் இல்ல நேத்ரா, நான் ஆசைப்பட்டா இல்ல, நான் ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சாலே போதும் மொத்த துணி கடவையே என் காலுக்கடியில போட்டுவாரு என் புருஷன், எதுவும் தெரியாம அனாவசியமா வார்த்தையை விடாத, வெட்ட வார்த்தைய திரும்ப அள்ள முடியாது என்றாள். விறுவிறுவென பால்கனி சென்று அங்கு இரவே காய போட்டிருந்த நேத்ராவின் துணிகளை எல்லாம் எடுத்து வந்து பாதி காய்ந்தும் காயாமலும் இருந்த உடைகளை அவள் கையில் வைக்கவும் தான் நேத்ராவுக்கு நேற்று தன்னோடு சேர்ந்து தன் ட்ராலியும் நனைந்தது ஞாபகம் வந்தது. தவறு அவள் மேல் இருந்தும் அதற்கான சிறிய வருத்தமும் வெளிக்காட்டாதவள் பணியை முறைத்துவிட்டு ராமின் அறைக்கு சென்றாள். அத்தியாயம் 14. ஒரு சூடான சுகமான குளியலை போட்டு வந்து ஒரு சுடிதாரை எடுத்து உடுத்தியவளுக்கு இத்தனை நாளும் சுதந்திரமாக குட்டி உடைகளை அணிந்துவிட்டு ஏனோ இம்மாதிரியான முழுதான போர்வையை சுற்றிவிட்டதை போல் இருக்கும் உடைகளை எல்லாம் அணிந்து கொள்ள சிறிதும் பிடிக்கவில்லை. இருந்தும் ராமை இம்ப்ரெஸ் செய்ய அவளை எடுத்த முடிவு என்பதால் வேறு வழியின்றி குடும்ப பெண்ணாக மாறி உண்ண மட்டும் வெளியே வந்தவள் யாரிடமும் பேசாமல் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு வெடுக்கென பேசியவள் அவளின் பப் தோழன் சர்வேஸ்வரவும் அவனுடன் காரில் ஏறி சென்றாள். போகும் அவளையே வேதனையாக பார்த்திருந்த பத்மாவை கண்ட பணி, அத்த விடுங்க, கொஞ்ச நாள நேத்ரா நம்ம மாமாவுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடுத்த தனக்கும் சேர்த்து ஆறுதலாக பணி சொல்ல கவலை தோய்ந்த முகத்தோடு அவளை கண்ட பத்மா, என் பையன் தேஷா போன பிறகு ரொம்பவே உடஞ்சு போயிட்டா பணி, அவனுக்கு இருக்க ஒரே ஆறுதல் யுவா மட்டும்தான், சந்தோஷம் இல்லைனாலும் அவன் பிள்ளையால ஏதோ கொஞ்சம் நிம்மதியா போயிட்டு இருந்தா அவன் வாழ்க்கையில, திடீர்னு உள்ள வந்த இந்த பொண்ணு இப்படி அடாவடியா ஒவ்வொன்னும் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிமா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், ராமுக்கு இவளை எப்படி பிடிக்கும்? வேதனையாக புலம்பும் பத்மாவை கண்ட பணிக்கும் இது போன்ற சிந்தனைகள் எழாமல் இல்லை. நேத்து என்ன காஸ்டியூம் இது, முழுசா சாமியார போலாம்னு ஏதாவது ஐடியால இருக்கியா என்ன? கார் ஓட்டியபடியே நக்கலாக சொன்ன சர்வேஷை முறைத்த நேத்ரா, அனாவசியமான பேச்சு பேசா சர்வா, எனக்கு எதுக்கு வர சொன்ன அதை மட்டும் சொல்லு என்றாள் கராராக. அதில் ஆழ பெருமூச்சு விட்டவன், ஓகே நேத்து, நான் இத்தனை நாளா உன்கிட்ட சொல்லணும்னு காத்திருந்தத நேரடியாவே உன்கிட்ட சொல்றேன் என்ற சிக்னலை தாண்டி வந்து சாலையின் ஓரமாக காரை நிறுத்தினான். அவனை யோசனையாக பார்த்தவள், அப்படின்னு விஷயம் என்கிட்ட நீ சொல்ல காத்திருந்த என்றாள் புருவம் நெருக்கி. ஏன் நேத்தோ, நான் சொல்ல போற விஷயம் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கே தெரியும் நான் உன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னு, அத உன்கிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் சாமர்த்தியமா என்னை தடுத்து நிறுத்திடுவ. அது எனக்கும் புரியாம இல்ல, ஆனா ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு உனக்காக வெயிட் பண்ண. பட் நீ திடீர்னு ஒரு லோ கிளாஸ் பெக்கர் பாய், போதா குறைக்க அந்த அங்கிளுக்கு ஒரு பையன் வேற இருக்கான், போய் அவன் கையால தாலி கட்டிக்கிட்டதும் இல்லாம அவனே அன்னக்காவடி மாதிரி தீப்பெட்டி சைஸ்ல இருக்க அவன் வீட்டை கூட விட்டுட்டு வேற ஒருத்த வீட்டுல உட்கார்ந்துருக்கான். நீயும் அவன் கூட போய் பெட்டி படுக்கையோட உட்கார்ந்துருக்கியே, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை நேத்தோ என்று ஒரு நாய் கவி போட்ட எலும்பு துண்டு ராமை பற்றி தூற்றி பேசியது.
அவனை நக்கலாக பார்த்தவள், அவ்வளவுதானா சர்வா? பேசி முடிச்சிட்டனா பிளீஸ் காரை எடு. ராம் வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும் என்றவள் பார்வை வெளியே சாலையை விரித்தது. நேத்து நான் இவ்வளவு சொல்றேன், அப்புறமும் ஏன் அவன் தான் வேணும்னு உறுதியா இருக்க? அந்த ஒண்ணு இல்லாத ராம விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? எரிச்சல் மண்டிய அவன் குரலில் கண்ணன் பார்வை வீசிய நேத்ரா, பிகாஸ் ஐ ஹேட் யூ சர்வா. தெளிவான குரல் அழுத்தமாக அவன் கண்களை பார்த்து ஒழித்தது. பட் ஒய் நேத்து? உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் விலகி போற என்றான் அவள் விலகி சென்ற காரணம் விளங்காமல். எந்த அளவுக்கு உன் மேல காதல், சாரி காதலான்னு தெரியாது, ஆனா ஒருவித ஈர்ப்பு உன் மேல இருந்தது. பட் என்று ஏதோ சொல்ல வந்தவள் கண்கள் மூடி தன்னை நிதானித்து, உனக்கு நான் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சர்வேஷ். என்கிட்ட முதல்ல இப்படி ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறத நிறுத்திட்டு உன் வேலையில கவனம் செலுத்துறதா நல்லது. அதோட என்ன அடிக்கடி கூப்பிட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ணாத. முக்கியமா ராம் பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று கண்கள் சிவக்க எச்சரித்தவள், இப்ப காரை எடுக்கிறியா இல்ல நான் காரை விட்டு இறங்கி டாக்ஸி பிடிச்சு போகவா? அடக்கப்பட்ட கோபம் இல்லை, அதையும் தாண்டிய அப்பட்டமான வெறுப்பு அவள் பேச்சில் உள்ளதை நன்றாக உள்வாங்கிய சர்வேஷ் அதன் பிறகு அவளிடம் எதுவும் பேசாமல் நேத்ராவை அழைத்து வந்த இடத்திலேயே இறக்கிவிட்டு அவளை அழுத்தமான பார்வை பார்த்துவிட்டு சென்றான். போன சிறிது நேரத்திலேயே வீடு திரும்பியவளின் முகம் செந்தணலாக சிவந்து சேற்றமாக உள்ளே சென்ற நேத்ராவை வெளியே குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்த பணி யோசனையாக பார்த்துவிட்டு அவளிடம் சென்று பேச தயங்கி அமைதியாகி அவளையே பேசும்போது பார்த்து கொள்ளலாம் என விட்டு விட்டாள். பொழுது சாய்ந்து பறவைகள் எல்லாம் தங்களின் கான குரலில் கீச் கீச் என்று இசை படித்து தமது கூட்டுக்குள் சென்று தஞ்ச புகுந்து கொள்ள சிறகை அடித்துக் கொண்டு பறக்கும் அழகை ரசனை தெரிந்தவளாக இருந்திருந்தாள் இந்நேரம் அவ்வழகை கண்டு மெய்சிலிர்ந்து போயிருப்பாள். ஆனால் அவள் ஏதோ யோசனையில் இருந்தவாறு பால்கனியில் நின்று பணியோடு கொஞ்சிக் கொண்டிருக்கும் இரு செல்வங்களில் ஒன்றான ராமின் புதல்வனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தவளின் நெஞ்சு குழியில் உள்ள மாங்கல்யம் அவள் நடு மார்பில் அழுத்தமாக குத்தி கிழித்து சிறிது சிறிதாக அவளை காயப்படுத்த தொடங்கிய நேரம் மேகங்கள் எல்லாம் கருத்து போய் அதிவேகமாக சுழன்று ஒன்றோடு ஒன்று அலைமோதி கொண்டு சத்தமாக இடி இடித்து கண்ணை பறிக்கும் மின்னல் வெட்டவும் வழியில் முகம் சுருங்கி மூச்சு விட சிரமமாகி என்ற முனகலோடு அழுத்தமாக அவள் நெஞ்சில் பதியும் மாங்கல்யத்தை அவள் இருக்கை கொண்டு அதை வெளியே எடுக்க முயற்சி செய்ய அதை இம்மையளவும் அசைக்க முடியாமல் மேலும் அதில் உள்ள கோர்மையான பகுதி குத்தவும் என்று அவள் கத்தவும் என்ற கொடூரமான சிரிப்பலைகள் அவள் காதுகளில் சுற்றி வட்டமடித்தது. மார்பில் இருந்து கசையும் இரத்த துளிகள் அவள் அணிந்திருந்த லைட் பிங்க் குர்த்தியின் மேல் படர்ந்து அதிக வலியை உண்டு செய்ய, எங்கே எதுக்கடி வந்த என்ற அகோர குரலில் ஈரக்குலை நடுங்க சிரிப்பு சத்தம் தாளாமல் காதுகளை பொத்திக் கொண்டதையும் தாண்டி அவள் செவியை கிழிக்க, வேணா போடு என்ற நேத்ராவின் அலறல் சத்தம் எல்லாம் அவளுக்கு கேட்டிருக்காது. நேத்ராவின் காதுகள் ஜவ்வு விட்டதை போல் இருந்தது அந்த சிரிப்பு சத்தத்தில். என் தாலியை என்கிட்ட கொடுடே! கொடூரமான குரல் மீண்டும் ஆக்ரோஷமாக ஒலிக்க, முடியாது முடியாது, இது என்னோடது என்று சொல்ல துடித்த நேத்ராவின் வாய் ஒரு பக்கமாக இழுத்து கொண்டு செல்ல, என்கிட்ட என் தாலிய குடு என்ற பேய் குரல் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை பிழிந்து கொண்டிருக்க அந்நேரம் இடித்த பலமான இடியில் மா என்ற யுவாவின் அலறல் சத்தம் கேட்டதும் பனி குழந்தைகளை உள்ளே அழைத்துக் கொண்டு ஓடிவிடவும் செறிப்பொழி நின்று மாய உலகில் இருந்து விடுபட்டதைப் போல சுற்றி முற்றி பார்த்த நேத்ராவின் கண்ணில் அரை வாயிலில் கை கட்டி நின்று வெறுப்பாக அவளையே பார்த்திருக்கும் ராமை கண்டவள் சட்டென தன்னை குனிந்து பார்க்க குர்த்தியில் இருந்த குருதிகள் எல்லாம் மாயமாகி புத்தம் புதிய உடையாக இருப்பதை பார்த்தவளுக்கு என்ன தோன்றியதோ மூச்சு வாங்க அவன் அருகில் ஓடியவள் ராம் என்று அலறி தாவி அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அத்தியாயம் 15. மாய உலகத்திலிருந்து விடுபட்ட நேத்ரா வேக மூச்சுகள் விட்டபடி உடல் முழுக்க வியர்வையில் குளித்த நிலையில் ராமை கண்டதுதான் தாமதம். ஓடிச் சென்று பாய்ந்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவளின் உடலோ அப்பட்டமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. வேலை முடிந்து வீடு திரும்பியதும் நேத்ரா வீட்டில் இருந்தாள். முதல் வேலையாக எப்படியாவது அவளை கழுத்தை பிடித்தாவது வெளியே தள்ளிவிட வேண்டும் என்ற முடிவான உறுதியில் வந்தவனுக்கு அவன் அறையில் திரும்பி நின்று பலமாக மூச்சு விட்டபடி இருந்தவள் திடீரென ஓடி வந்து தன்னை இவள் அணைப்பாள் என்று எதிர்பார்த்திராதவன் அவளின் அணைப்பு அத்தனை கோபத்தை உண்டு செய்தது. ஏய் சி தள்ளிப்பொடி என ஏதோ அசிங்கம் பட்டதைப் போல அவளை உதறி தள்ளியவனுக்கு அவள் தேகம் பட்ட அவன் தேகம் அருவருப்பில் கொழுந்து விட்டு எரிந்தது. அவன் தள்ளிய வேகத்தில் என பொத்தென 2 அடி தள்ளி போய் தள்ளாடி கீழே விழுந்தவன் முகம் பயத்தில் துடித்து சுற்றி முற்றி பார்வையை சுழல விட்டவளின் பார்வை சுவற்றில் மாட்டியிருந்த தீஷாவின் புகைப்படத்தில் நிலைக்க, ஏ தாளிய குடிடே! ஆக்ரோஷமாக அந்த புகைப்படத்தில் இருந்து வெளிவந்த உருவத்தைக் கண்டு
என் அலறி காதுகளை மூடியவள் கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு, முடியாது முடியாது என அவள் தனியாக அனாத்திக் கொண்டிருக்கவும் அவளின் பயந்த முகம், அவள் செய்கை எல்லாம் துளியும் அவன் மனதை கரைக்காமல் அவள் தன்னை மயக்க திட்டமிடுவதாக எண்ணி அவள் மேல் மேலும் வெறுப்பு கூடி போனது. ஏய், இங்க என்னடி நாடக ஷூட்டிங் நடக்குது? அநியாயத்துக்கும் நடிச்சு கொட்டி தள்ளிக்கிட்டு இருக்க. உன் நடிப்பை பார்க்க சகிக்கல. மரியாதையா சொல்றேன், உன் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். எழுந்து வெளியே போடி. அரை அதிர அவன் கத்திய கத்தில் அதுவரை தெளிவில்லாமல் இருந்த அவள் முகம் இப்போது தெளிவாக நிதானமாக எழுந்து நின்ற நேத்ரா ஒருமுறை அந்த அறையை சுற்றி பார்த்துவிட்டு, நீங்க என்ன கொன்னே போட்டாலும் சரிராம், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அப்படி நான் போய்தான் ஆகணும்னு நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா நான் சொல்றதை நீங்க செய்யணும். கை கட்டி நேர்பார்வை வீசி டேல் பேசுபவளை வெறியாக முறைத்தவன், கால சுத்திர பாம்பு என்னை விட்டு மொத்தமா ஒழுஞ்சா சரி சொல்லு. நீ இந்த வீட்டை விட்டு என்ன விட்டு ஒரேடியா போக நான் என்னடி பண்ணணும்? தீர்க்கமாக கேட்டவனை வெறித்து பார்த்த நேத்ரா, நீங்க என் கூட ஒரு நாள் ஒரு ராத்திரி மட்டும் என்னோட புருஷனா வாழணுரா என்றதுதான் தாமதம். அவள் கண்ணம் தீ பொறியாக அனல் பறந்தது. ஏய், என்னடி என்னடி பேசிட்டு இருக்க என்றவன் கண்கள் சிவக்க அவள் முகத்துக்கு நேராக விரல் நீட்டி கர்ஜிக்க கலங்கிய கண்ணீரை உள்ளெடுத்துக் கொண்டு ஐவிரல் பதிந்த கன்னத்தை பிடித்தபடி மீண்டும் அவளை நேர்கொண்டு பார்த்தவள், முடிவு இதுதான். நீங்க என்னோட ஒரு நாள் வாழ்ந்தா அதுவும் என் மேல காதலோட ஒண்ணு சேரணும். அதுக்கப்புறம் நான் நிரந்தரமா உங்களை விட்டு போயிடுவேன். நீங்களே என்ன பாக்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது. திரும்பவும் அதையே அவள் உறுதியாக சொன்னாள். ஆனால் அவள் வார்த்தைகளில் ஒளிந்திருக்கும் உள்ளர்த்தங்களை அவன் கண்டு கொள்ளாது விட்டதுதான் பின்னாளில் அவன் செய்யவிருக்கும் செயல்களுக்கு பிள்ளையார் சொல்லியை வலுவாக போட்டது. அவளை அற்ப பார்வை பார்த்தவன், நீ எல்லாம் உண்மையாவே பொம்பளை இனத்தை சேர்ந்தவதானடி? கேவலமால உனக்கு? ஒரு ஆம்பளை கிட்ட வந்து ஒரு நாள் மட்டும் ஒன்னா வாழணும்னு சொல்ற? அப்படி ஆம்பளை முகம் கொண்டு திரியறவளுக்கு நிறைய இடம் இருக்குல்லடி. அங்கெல்லாம் போகாம குடும்பம் பண்ற வீட்டுல வந்து இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ற? அவளை கேவலமாக பார்த்து முகத்தை சொல்லித்து அவன் சொன்ன விதத்தில் நேத்ராவுக்கு அவமானம் பிடுங்கி தின்ன கோபம் ஒரு புறம் சுள்ளென எகிரியது. ராம், பொறுமையா போறேன்னு என்ன நீங்க ரொம்ப அசிங்கமா பேசி இன்சல்ட் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க என் புருஷன் அந்த ஒரு எண்ணத்துல மட்டும்தான் உங்களோட ஒரு நாளாலும் நான் ஒன்னா வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்காக இவ்வளவு சீப்பா பேசி என் கேரக்டர் கேவலப்படுத்தாதீங்க. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அவனை போலவே விரல் நீட்டி கோபத்தில் முகம் செந்தனலாக மாறி கர்ஜனை செய்தவள், ஏன் ஆம்பளைங்க மட்டும்தான் எப்பவும் பொண்ணுங்க கிட்ட செக்ஸ எதிர்பார்க்கணுமா? இல்ல செக்ஷுவல் லைஃப் பத்தி வெளிப்படையா பேசணும்னு சட்டம் இருக்கா? அதுவே ஒரு பொண்ணு பேசினா அவ கேடு கட்டவன்னு நீங்களே அவ கேரக்டர் டிசைட் பண்ணிடுவீங்களா? உங்களுக்குள்ள அதே உணர்ச்சிகள், ஆசை, மோகம், தாபம் எல்லாமே பொண்ணுங்களுக்கும் இருக்குல்ல. தனக்கு உரிமை உள்ளவங்க மேல இருக்கும். ஆனா நாங்களா உங்களை நாடுனா ஆம்பளை சுகம் தேடி அலையிறேன்னு ஆபாடமா பேசி அவ மனசு நோகடிக்க வேண்டியது. அதுவே நீங்களா எங்களை தேடி வந்தா என் பொண்டாட்டி எனக்கு இல்லாத உரிமையான நியாயம் புகட்ட வேண்டியது. எப்பவும் ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயம். எப்பத்தான் உங்கள மாதிரி ஆளுங்களோட சீப்பான மென்டாலிட்டி மாறுறாம் என்றாள் ஆவேசமாக. அவள் பேசுவதை கேட்டு சுட்டு விரல் கொண்டு காதை குடைந்தவள், நல்ல வசனம். ஆனா இந்த வசனத்தை பேசி கேட்க வேண்டிய ஆள் நான் இல்லம்மா. ஏன்னா என் பொண்டாட்டிய நான் எப்படி ட்ரீட் பண்ணேன்னு உனக்கு தெரியாதே. என் தீஷா கண்ண சேவு வச்சு அவளுக்கு என்ன தேவைன்னு அவளுக்கு முன்னாடி செஞ்சு முடிப்பேண்டி. அவள் நெல்லுன்னு அனுப்பேன், உட்கார் நான் உட்காருவேன். அவளுக்கு என் மேல ஆசைனா ஒரு வெட்க சிரிப்பு சிரிச்சு என்கிட்ட நெருங்க வாப்பாரு. அந்த சமயம் அவளோட நடந்த ஒவ்வொரு நொடியும் பொக்கிஷமான நினைவுகளை இன்னமும் எனக்குள்ள அவ மூச்சு காத்தோட கலந்திருக்கு என்று கண்மூடி ஆழ சுவாசித்தவன் நாசியில் பாவையின் நறுமணம் உள்புகுது அவன் இதயத்தை வேகமாக துடிக்க செய்தது. அந்நினைவிலிருந்து மீள முடியாதவன் காதில் ராம் என்ற மெல்லிய அலிப்பொலி கேட்பது போல் இருக்க சட்டென கண்களை திறந்து, தீஷு என மனதில் சத்தமாக அழைத்துக் கொண்டு சுற்றிலும் தன்னவளை தேட எங்கும் அவளை காணாமல், எங்கடி போன அதுக்குள்ள தலையை பிடித்துக் கொண்டு தரையில் முட்டிக்காலிட்டு அமர்ந்து கொண்டவனை கல் போன்று சாய்ந்து நின்று தன் உணர்வுகளை பிரதிபலிக்காமல் வெறித்து பார்த்தாள் நேத்ரா. ராம் பேசியது அனைத்து வார்த்தைகளும் ஒன்று விடாமல் அவள் மூளையில் மீண்டும் மீண்டும் ரேங்காரமிட்டு கத்திக் கொண்டிருக்க அவள் மனதில் அடித்துக் கொண்டிருக்கும் சூறாவளியை எதை கொண்டு தடுப்பது என்று ஒன்றும் புரியாமல், எது நடந்தாலும் சரி, ராமுடனான இல்லற வாழ்க்கையை தான் நினைத்த நேரத்தில் எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்றதில் மட்டும் உறுதியாக இருந்தவள் அதுவரை ராம் கக்கும் கோபங்களை எல்லாம் பொற்களை கடித்து பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே ராம் திரும்ப உணர்வு பெற்று எழுந்து, வெளியே போ என தாம் தூம் என குதிக்க தொடங்கவும் கண்ணிமிக்காமல் அவனை பார்த்து கொண்டே மெல்ல அடி எடுத்து வைத்து அவனை நெருங்கியவளை கண்டு எரிச்சலாகி, ஏய், இப்ப ஏண்டி கிட்ட வர, தள்ளிப்பொடி கத்திக்கொண்டே அவன் பின்னால் செல்ல எதற்கும் அசராதவளோ, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சாலும் பரவாயில்ல ராம், ஆனா ஏன் மனசுல நான் உங்களை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால
என்று ஒரு மார்க்கமாக அவனை பார்த்து இழுத்துக் கொண்டே அவனை நெருங்க, சி, வெக்கமே இல்லையாடி உனக்கு? அவன் வெறுப்பை உமிழ, தெரியலே ராம், எதுக்கெல்லாம் இருக்கா இல்லையான்னு நீங்க தொட்டாதானே தெரியும். வேணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். உடலை முறுக்கிக் கொண்டு நெளிந்து நெருங்கியவளை வெறியாக முறைத்தவன், நீ பொண்ணே இல்லடி என்றவனை சட்டென்று இடைமறித்து, தேவதானே சொல்ல வரீங்களா என்றாள் குழைந்த குரலில் அவன் சட்டை பொத்தானை திருகிக் கொண்டு. ஷோ இம்சடா என தலையில் அடித்துக் கொண்டவன், சி, இந்த தொட்டு பேசுற வேலையெல்லாம் ஏன்ட்ட வேணாம், தள்ளடி. அவன் உரிமை, ஹே ராம், நான் தொட்டா உள்ளுக்குள்ள அப்படியே கிளுகிளுப்பா இருக்கான ஹஸ்கியாக சொன்னபடி இன்னும் அவனிடம் நெருங்கி நின்றாள். கிளுகிளுப்பிலடி, உடம்பு பத்து எரியுது. அவள் கரத்தை வேகமாக தட்டிவிட்டு விலக போனவன் சட்டையை பெண்பக்கமாக இழுத்து பிடித்ததில் தடுமாறி போனவனை திருப்பி முன்பக்க சட்டையை இறுக பற்றியவள் அவன் கண்களை நேராக பார்த்து சட்டென அவன் இதழ் கவ்வ கண்களை அகல விரித்தவன் அவளை விட்டு விலக போக அவனை விலக விடாமல் பிடரி பற்றி அழுத்தமாக அவளோடு இழுத்தவள் கண்மூடி அவன் சிவந்த அதரத்தில் அவள் இதழ் கொண்டு சுவைத்து அவன் நிதானம் வரும் முன்பே இதழ் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவள் அவன் கண்களை நொடிநேரம் உற்று பார்த்துவிட்டு அடுத்த தாக்குதலாக அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள் அணைத்த வேகத்திலேயே அவனை விட்டு பிரிந்து இதயம் துடிக்க கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடியிருந்தாள். என்னடா இங்க நடந்துச்சு என்ற ரீதியில் ஷாக் அடித்ததை போன்று நின்றிருந்தவனுக்கு அவள் செய்த செயலில் கட்டுக்கடங்கா கோபம் தலைக்கேறி கை முஷ்டியை இறுக்க மூடி சுவற்றில் ஓங்கி குத்தி கொண்டவன், ச்ச, எடியட், சரியான சைக்கோ என கத்தியவன் அவள் எச்சில் ஈரம் காயாமல் அவன் இதழில் இருப்பதை உணர்ந்தவள் தோள்பட்டையில் அழுத்தமாக துரைத்துக் கொண்டவன் கோபத்தில் என்ன செய்கிறோம் என்று ஒன்றும் புரியாமல் அவன் தேகம் தொட்ட சட்டையை கழட்டி வீசி குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான்.